पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम अथ अथ योगानुशासनम। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 3வது பாதம் விபூதி பாதம் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது சூத்திரம் பார்த்துருக்கோம். 7வது சூத்திரம் என்ன சொல்லியிருக்கு? திரயம் அந்தரங்கம் பூர்வேபியா 7வது சூத்திரத்துல பார்த்துருக்கோம். தாரண தியான சமாதின்னு சொல்லக்கூடிய 3 சாதனங்களும் அஷ்டாங்க யோகத்துல இருக்கிற கடைசி 3, முதல்ல இருக்கிற 5 யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம், இந்த 5 அபேக்ஷா பண்ணி அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தரங்கம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். எதுக்கு அப்படின்னா சவிகல்ப சமாதி நம்ம சொல்றோம்ல, சம்பிரஜாத சமாதி. சம்பிரஜாத சமாதிக்கு தாரண தியான சமாதி அந்தரங்கம். அந்தரங்கம் அப்படின்னாவே அது வந்து பார்த்தீங்கன்னா உள் சாதனம் வெளி சாதனம். அப்ப வெளி சாதனம் இருக்கா? ஆமா, வெளி சாதனம் இருக்கு, பகிரங்க சாதனம் இருக்கு. எது அப்படின்னா யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம்னு 5 சாதனங்கள் பாக்ய சாதனங்கள். அதுதான் பாக்ய சாதனம். ஆந்தர சாதனம்ன்றது தான் நம்ம என்ன பண்றோம், பகிரங்க சாதனம். அதுக்கப்புறம் அந்தரங்க சாதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க அடுத்த சூத்திரம் இன்னைக்கு பாட்டம் வந்துருது. 8வது சூத்திரம் வருது. ததபி பகிரங்கம் நிர்பீஜஸ்ய ததபி பகிரங்கம் நிர்பீஜஸ்ய ததபி பகிரங்கம் நிர்பீஜஸ்ய. நம்ம எதை வந்து பாத்தீங்க அப்படின்னா தாரண தியான சமாதிய சம்பிரஜாத சமாதிக்கு அந்தரங்கம்னு நம்ம எதை சொன்னோமோ போன சூத்திரத்துல, அந்த 3ம் கூட வந்து என்ன அப்படின்னா நிர்பீஜ சமாதியை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா இந்த 3ம் கூட பகிரங்கமாக ஆகிவிடும். அப்போ ரொம்ப க்ளோசஸ்ட் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எதெல்லாம் க்ளோஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றோம்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கம் அந்தரங்கம் பகிரங்கம் அந்தரங்கம் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே போங்க. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் பகிரங்கம். முதல் சமாதி ஏகாகிர சித்தத்துல நம்ம எதை அடைவோம்? சவிதர்க்கம் சமாதி. சவிதர்க்கத்திலிருந்து சாஸ்மிதா வரைக்கும் இருக்கக்கூடிய 6 சமாதிகளும் சம்பிரஜாத சமாதின்னு பேர் வச்சிருக்கோம். இதுல சவிதர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது பிரத்யாகாரம் வரைக்கும் இருக்கிற எல்லா சாதனைகளும் பகிரங்கம். சவிதர்க்கம் சமாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்தரங்கம் எது அப்படின்னா தாரண தியான சமாதி. இது அப்புறம் சவிதர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அந்தரங்கம் ஆயிடும். எதுக்கு அப்படின்னா நிர்விதர்க்க சமாதிக்கு போனீங்க அப்படின்னா சவிதர்க்க சமாதி வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம், கீழே இருக்கக்கூடிய தாரண தியான சமாதி வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கம். அதே மாதிரி நிர்விதர்க்கத்துல இருந்து சவிச்சாரம் போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா சவிச்சாரத்துக்கு முந்தினது இருக்கிறது நிர்விதர்க்கம். நிர்விதர்க்க சமாதி அந்தரங்கம் ஆயிடும், சவிதர்க்கமே என்ன ஆயிடும்? பகிரங்கம் ஆயிடும். அதுக்கப்புறம் நிர்விச்சாரத்துக்கு நீங்க போகும்போது என்ன ஆகும்? அதுக்கு முன்னாடி இருக்கிறது சவிச்சாரம். சவிச்சாரம் அந்தரங்கம் ஆயிடும். சவிச்சாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்விதர்க்கம் சவிதர்க்கம் தாரண தியான சமாதி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? பகிரங்கம் ஆயிடும். நிர்விச்சாரத்துல இருந்து சானந்த சமாதிக்கு போயினீங்க அப்படின்னா சானந்தத்துக்கு அந்தரங்கம் எதுனா எது? இந்த நிர்விச்சாரம். மற்றதெல்லாம் அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பகிரங்கம் ஆயிடும். இதே சாஸ்மிதாக்கு போனீங்க அப்படின்னா சானந்த சமாதி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம், மீதி இருக்கிறதெல்லாம் பகிரங்கம் ஆயிடும். இதே வந்து பரம்பிரசங்கியானத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா 98% சத்துவகுணத்துல அதுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்க சாஸ்மிதா சமாதியில இருந்து மற்றது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா பகிரங்கம் ஆயிடும். சாஸ்மிதா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம் ஆயிடும். இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பரம்பிரசங்கியானத்துக்கு மேல நீங்க அதுலயும் வைராக்கியம் அடைஞ்சு நீங்க நிர்பீஜ சமாதியை அடையிறீங்க அப்படின்னா அப்ப நிர்பீஜத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம் எது சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா பரம் வைராக்கியம். நல்லா தெரிஞ்சுங்க.
அந்தரங்க சாதனம் நிர்பீஜ சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானம்ன்ற அந்த 98% சத்துவகுணம் இருக்கும்போது ஈசனோடாயினும் ஆசை அருமின் அப்படின்னு சொல்லுவான். லயம்னு சொல்லக்கூடிய அந்த இது ஆனந்தமய கோஷத்தோட சுகம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அடையப்படும். அந்த சுகத்திலையும் உங்களுக்கு வைராக்கியம் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு பரவைராக்கியம்னு பேரு. அந்த பரவைராக்கியம் தான் வந்து பாத்தீங்கன்னா தானா நிக்கிறதுக்கு நிர்பீஜ சமாதிக்கு நிர்விகல்ப சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சாதனம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தியாகா சாந்தி அனந்தரம் வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. தியாகத்தினால மட்டும்தான் மோட்சம் அடையப்படும். அனுபூதி அடையணும் அப்படின்னா எல்லாத்தையும் கடைசியில இருக்கக்கூடிய அந்த பரம்பிரசங்கியானத்திலையும் உங்களுக்கு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா சுரூப அனுபூதி. சுரூபத்துல நீங்க தனியா நின்றீங்க, இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ததபி பகிரங்கம் நிர்பீஜஸ்ய அப்படின்னு நீங்க போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? நிர்பீஜ சமாதிக்கு என்னெல்லாம் பேர் இருக்கு? நிர்விகல்ப சமாதின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்மமேக சமாதின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அசம்பிரஜாத சமாதின்னு சொல்லலாம். அசம்பிரஜாத சமாதியில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அறிவும் இருக்காது, சொரூபம் மட்டும் மிச்சம் இருக்கும். சம்பிரஜாத சமாதி 6 வெரைட்டியா இருக்கு. அசம்பிரஜாதம்ன்றது ஒண்ணுதான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதின்னு 6 சொல்லலாம். நிர்விகல்ப சமாதி ஒண்ணுதான். அப்ப நிர்விகல்பம், நிர்பீஜம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்மமேக சமாதி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே. அப்ப நிர்பீஜ சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தாரண தியான சமாதின்னு நம்ம சொல்றோம்ல 3, அந்த தாரண தியான சமாதின்னு சொல்லக்கூடிய இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா பகிரங்கமாக ஆகிவிடும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கம் போட்டிருக்கோடைய அந்தரங்கம் எதுன்னு போடல. பக்கத்துல நீங்க என்ன எழுதிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரண தியான சமாதி. சமாதினா எதை எழுதணும்? சவிகல்ப சமாதிகள் எல்லாம் பகிரங்கமா போயிடும். சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதான்னு சொல்லக்கூடிய 6 சமாதிகளும் 95% சத்துவகுணம் வரைக்கும் சம்பவிக்கிறது. இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகிரங்கமாக ஆகிவிடும். எதுக்கு? நிர்பீஜ சமாதிக்கு. அப்ப அதுக்கு அந்தரங்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 95% இருந்து 98% வரும்போது பரம் பிரசங்கியானம். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, சாஸ்மிதா சமாபத்தியை காட்டிலும் உயர்ந்தது அடுத்த ஸ்டெப் எதுனா பரம் பிரசங்கியானம். பரம்பிரசங்கியானத்துல உண்டாகக்கூடிய வைராக்கியம் சித்திக்கல அப்படின்னா பரவைராக்கியம் உங்களுக்கு வந்து சொரூபத்துல நிக்க முடியாது, சொரூபத்துக்கு நீங்க போக முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது சுவாமி நிர்பீஜ சமாதிக்கு நிர்விகல்ப சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவைராக்கியம் அந்தரங்க சாதனம். நிர்விகல்ப சமாதிக்கு பரவைராக்கியம் அந்தரங்க சாதனம். தாரண தியான மற்றும் வந்து பாத்தீங்கன்னா 6 விதமான சவிகல்ப சமாதிகளும் சம்பிரஜாத சமாதிகளும் பகிரங்கம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுதான் இங்க சொல்லுது ததபி. ததபி அப்படின்றதுக்கு அர்த்தம் தாரண தியான சமாதியும் கூட நிர்பீஜத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கமாக ஆகிவிடும். ஆனா போன சூத்திரத்துல பாருங்க, திரயம் அந்தரங்கம் பூர்வேபியா. ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்லும் போதே அங்க திரயம் அந்தரங்கம் பூர்வேபியகன் இருக்குல்ல, அந்த பாஷ்யத்தை படிங்க. போன பாஷ்யம் நேற்று படிச்ச பாஷ்யத்தை பாருங்க. ததியேதத்து தாரண தியான சமாதி திரயம். தாரண தியான சமாதி என்ற 3ம் அந்தரங்கம். அந்தரங்கம்னா எதுக்குன்னு கேட்டா சம்பிரஜாதஸ்ய சமாதேஹே. சம்பிரஜாத சமாதிக்கு தாரண தியான சமாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தரங்கம். யமனியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் பகிரங்கம். அப்போ மேல மேல போகும்போது அந்தரங்கம் பகிரங்கம்னா என்னது? நீங்க ஒரு ஸ்டேர் கேஸ்ல ஏறுறீங்க. ஸ்டேர் கேஸ்ல ஏறும் போது எந்த ஸ்டெப்புக்கு கீழே அடுத்த ஸ்டெப் இருக்கும் கீழே, அதுதான் அந்தரங்கம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் 2வது ஸ்டெப்பு கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கம் ஆயிடும் உங்களுக்கு. அப்ப நான் மேல ஏறுறேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முதல் மேல இருக்கிறது தான், அதான் முதல் ஸ்டெப், அதுதான் அந்தரங்கம் ஆயிடும் உங்களுக்கு. புரியுங்களா உங்களுக்கு? நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறது அந்தரங்கம். அது ஒரு கொஞ்சம் ஸ்டெப் கீழே இறங்கினாலும் அது பகிரங்கமா போயிடும். இது ரொம்ப ரொம்ப கவனமா வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு நம்ம மந்திரம் வந்து வேதாந்தத்துல இது ரொம்ப முக்கியமானதா இருக்கு.
வேதாந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முண்டகோபனிஷத்துல ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. முண்டகோபனிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பரவித்யா அபரவித்யா அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும். பராவித்யா அபராவித்யா அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும். இந்த பராவித்யா அபராவித்யான்னு பிரிக்கும் போது மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முண்டகோபனிஷத்துல 1-1-1-5 ஒண்ணு போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். துவே வித்யே வேதிதவ்யே 4வது மந்திரத்துல சொல்லுது 2 விதமான வித்யைகள் வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ளப்பட வேண்டும். துவே வித்யே வேதிதவ்யே அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்டா இதிஹாஸ்ம யத் பிரம்மவிதோ வதந்தி அப்படின்னு பிரம்மத்தை அறிந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 வித்யைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்னது? ஒண்ணு பரா சைவா பராச்ச, பரா சைவா பராச்ச, பராவித்யான்னு ஒண்ணு, இன்னொன்னு இந்த அபராவித்யான்னு ஒண்ணு. மனசுல நல்லா வச்சுக்கணும். வேதாந்தத்துல பராவித்யா அபராவித்யான்னு 2 சொல்லுவோம். இப்ப இந்த யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம் பகிரங்கம்னு சொல்றோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? யோகத்தோட மெத்தடை கரெக்டா எழுதிக்கிட்டே வந்துடணும். ஒன்ன பார்க்கும்போது அடுத்தது அந்தரங்கமாயிடும், கீழே இருக்கிறது பகிரங்கமாயிடும். அதுக்கு மேல போகும்போது அது எதை நீங்க பகிரங்கம் அந்தரங்கம் சொன்னீங்களோ அது பகிரங்கமாயிடும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கமாயிடும். மேல ஏற 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 அந்தரங்கம் பகிரங்கம் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பரவித்யா அபரவித்யானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கத்துல 1-1-5 சொல்லுது. 4-5 ரெண்டுமே எழுதிக்கணும். அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா தத்ரா பரா ருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வவேதா சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி அதபராயயா ததக்ஷரம் அதிகம்யதே. ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. நம்ம என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா பரவித்யா அபரவித்யான்னு 2 எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். இப்ப என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா எஜுகேஷனையும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அபரவித்யா அப்படின்னு எடுத்துக்கணும். கீழான வித்யா. அபரவித்யான்னு என்னதும் பராவித்யான மேலானது, அபரவித்யான கீழானது, அந்தரங்கம் பகிரங்கமாய். இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா எஜுகேஷனையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பகிரங்கம் அபரவித்யா. பரவித்யா எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரமா நம்ம படிக்கிறோம்ல. எதெல்லாம் சாஸ்திரம்? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 வேதங்கள். அந்த வேதத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேத அங்கங்கள் உபயோகப்படுதோ, என்னெல்லாம் வேத அங்கங்கள்? சிக்ஷா அப்படின்னு ஒண்ணு, கல்பசாஸ்திரம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் வியாக்கரணம் அப்படின்னு கிராமர், அதுக்கப்புறம் நிருக்தம் அப்படின்னு டிக்ஷனரி, வேதிக் டிக்ஷனரி, சந்தஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மீட்டர், அதுக்கப்புறம் ஜோதிஷமிதி அப்படின்னு காலத்தை வந்து கணிக்கிறது. மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 அங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துக்கு 6 அங்கங்கள் இருக்கு. அப்ப 4 வேதங்களும் 6 அங்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிருக்தம் ஜோதிஷம் அப்படின்றதெல்லாம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம வித்யாக்கு அந்தரங்கமாயிடும். லௌகிக வித்யாலாம் நம்ம எல்லாம் என்னெல்லாம் படிச்சோமோ ஸ்கூல் லைஃப்ல காலேஜ் லைஃப்ல அதெல்லாம் என்னது பகிரங்கமா போயிடும், அபர வித்யாவாயிடும். இந்த வேதாந்த சாஸ்திரத்தை இந்த வேதங்களும் 6 அங்கங்களும் என்ன ஆயிடுது பரவித்யாவாயிடுது. இதுக்கப்புறம் இங்க நிறைய பாடசாலைகள்லாம் இருக்கு, எல்லாம் படிக்கிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்களே அப்படின்னும் போது திரும்ப வாங்க வேதாந்தத்துக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபனிஷதங்கள் எதெல்லாம் இருக்கோ, உபாசனைகளை பத்தி பேசக்கூடியது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பிரம்ம வித்யாக்கு அந்தரங்கமா ஆகிவிடும். அது இல்லாம ஷட் அங்கங்கள் 6 அங்கங்கள் எதெல்லாம் இருக்கோ, அதே மாதிரி வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த கர்மகாண்ட பாகங்கள் எல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன ஆயிடும் பகிரங்கமா போயிடும். அப்ப பகிரங்கமா போயிடும், அபரவித்யாவா ஆயிடும். அதுதான் இங்க முண்டகோபனிஷத் சொல்லுது. 4 வேதங்களா இருக்கட்டும், 6 அங்கங்களா இருக்கட்டும், அது எல்லாமே அபரவித்யா. பிரம்ம வித்யாக்கு வச்சு பார்க்கும்போது, பிரம்மத்தை அடையிறத வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் அபரவித்யா. அப்ப பரவித்யா எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவித்யாவை சொல்லும் போது சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா அத பரா யயா தது அக்ஷரம் அதிகம்யதே. எந்த வித்யினால வந்து பாத்தீங்கன்னா அந்த பரபிரம்மமானது அடையப்படுகிறதோ அந்த வித்யா தான் பராவித்யா அப்படின்னு பேர். அப்ப பராவித்யா வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உபனிஷதங்கள் சொல்லக்கூடிய வித்யா மட்டும்தான் பராவித்யா. உபனிஷதங்கள் சொல்லக்கூடிய வித்யால வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு.
அதுலயும் 2 இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபனிஷதங்கள்ல உபனிஷத்துன்றதுக்கு பேரே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, உபாசனைக்கு பேரும் உபனிஷத்துன்னு பேரு. சுத்த பிரம்மத்தை பத்தி பேசுறதும் உபனிஷத்துன்னு பேரு. சகுண பிரம்மத்தை பத்தி பேசுறதும் உபனிஷத்துன்னு பேரு, உபாசனா காண்டம். அதே வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்தை பத்தி பேசுறதும் உபனிஷத்துன்னு தான் பேரு. அப்போ இந்த 2த்துல வந்து பரா அபரா இது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சகுண வித்யா எல்லாம், சகுண பிரம்ம உபாசனைகள் எல்லாமே என்ன ஆயிடுது, அபர வித்யாவா ஆயிடும். சுத்த நிர்குணத்தை பத்தி பேசக்கூடிய வித்யா மட்டும் பராவித்யா அப்படின்னு ஆயிடும். அதுக்கப்புறம் பராவித்யாவை நம்ம என்ன பண்றோம், சிரவணம் பண்றோம். அப்ப பிரம்ம வித்யாவுக்கு வந்து சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மத்தை அறிகிறதுக்கு சாதனம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இங்க யோகத்துல எப்படி தாரண, தியான, சமாதின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி வேதாந்தத்துல சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சாதனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப கேள்வி வருது, இந்த சிரவணம் பண்ணும் போது இப்ப நீங்க சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பிரதானமா இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரவணம் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு பகிரங்கமா போச்சு. இப்ப நான் மனனத்துல இருக்கேன். இப்ப நீங்க சிரவணத்துல இருக்கீங்க, உங்களுக்கு அது பிரதானம். உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கம் ஆயிடுது. உங்களுக்கு கர்ம உபாசனை அந்தரங்கம், உங்களுக்கு பகிரங்கம் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் ஆயிடுது. சிரவணம் வந்து பாத்தீங்கன்னா நேரடி சாதனம் ஆயிடுது உங்களுக்கு சிரவணம். இதே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, நான் சொல்லிட்டே இருப்பேன், நான் தான் முதல் ஸ்ரோத்தான்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்ப நான் தான் கேட்கறதுல நானே சொல்றேன், நானே முதல்ல கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தரங்கம், நான் நேரடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது அப்படின்னா மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகளும் கர்மயோகமும் எனக்கு என்ன ஆயிடுதுன்னா ரெண்டுமே பகிரங்கமா போயிடும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா மனனத்துக்கு வருவீங்க. மனனத்துக்கு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உபாசனையும் கர்மமும் வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கமா போயிடும். சிரவணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தரங்கமாயிடும். நேரடியான சாதனம், சாட்சாத் சாதனம் எது ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனம் ஆயிடும். இதே இப்ப நான் நிதித்தியாசனத்துக்கு போறேன்னு வச்சுங்க, நிதித்தியாசனத்துல என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த மூட்டை கட்டி எல்லா கிரந்தங்களையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு வெறுமனே உட்கார்ந்து நான் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே உட்கார்ந்து அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்கிறேன்னு வச்சுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிரவணமும் என்ன ஆயிடுது, பகிரங்கமா போயிடும். மனனமும் பகிரங்கமா போயிடும். நிதித்தியாசனம் மட்டும்தான் அந்தரங்க சாதனம் ஆயிடும். பிரம்ம வித்யாவுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனம் மட்டும்தான், ஆத்ம தியானம் மட்டும்தான் ரொம்ப க்ளோசஸ்ட் ஆயிடும். இந்த ஆத்ம தியானத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நிக்கிறது இருக்குல்ல, இதுல தியானமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த அகண்டாகார விருத்தி அப்படின்னு ஒரு விருத்தியை நம்ம சொல்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிர்விகல்ப சமாதி போகும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல போயிட்டு திரும்ப வருவோம், போயிட்டு திரும்ப வருவோம், போயிட்டு திரும்ப வருவோம். சொல்ல போறேன், அதெல்லாம் வரப்போகுதுங்க. எப்படி ஒருத்தன் சமாதிக்கு போவான், திரும்ப வெளில வருவான், சமாதிக்கு போவான், திரும்ப வருவான். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல இருக்கிறவனும் கூட என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா வந்து அகம் ஸ்புரணத்துல நிற்பான், ஒரு 5 செகண்ட் நிற்பான், திரும்ப வெளில வருவான். திரும்ப 10 செகண்ட் நிற்பான் அகம் ஸ்புரணத்துல, திரும்ப வெளியில வருவான். திரும்ப ஒரு 20 செகண்ட் ஆகும், 30 செகண்ட் ஆகும், 40 செகண்ட் ஆகும், 1 மணி ஆகும், 2 மணி ஆகும். இது அகம் ஸ்புரணத்துல நிக்கிற சமயம் அதிகமாயிட்டே போகும். அப்ப அந்த அகம் ஸ்புரணத்துல நிக்கிற அந்த விருத்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த விருத்திக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் ஸ்புரண விருத்திக்கு பேர் வந்து அகண்டாகார விருத்தி அப்படின்னு பேர். அப்போ அகண்டாகார விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் போய் வெறும் சுவாபாவிகம் மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம் சொல்லக்கூடிய முக்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எது ரொம்ப க்ளோசஸ்ட்னு சாஸ்திரக்காரங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா அகண்டாகார விருத்தி தான் அந்தரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். அகண்டாகார விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம், மற்றதெல்லாம் பகிரங்கமா போயிடும். இப்ப நம்ம மேல மேல ஏற 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 கீழே இருக்கிறதெல்லாம் பகிரங்கம் பகிரங்கம் பகிரங்கமாயிட்டு இருக்கும், அந்தரங்கம் அந்தரங்கம்னு மேல ஏறிக்கிட்டே போவோம். இதை மனசுல வச்சுக்கோங்க. அததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து முண்டகோபனிஷத் மந்திரம் சொல்லுது, அதபர யயா தத் அக்ஷரம் அதிகம்யதே.
எதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அக்ஷரம் சொல்லக்கூடிய பிரம்ம தத்துவம் அறியப்படுகிறதோ அடையப்படுகின்றதோ அதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகண்டாகார விருத்தின்னு பேரு. அந்த அகண்டாகார விருத்திக்கு தான் பராவித்யா அப்படின்னு பேரு வேதாந்தத்தில். நம்ம படிக்கிறோமே சுவாமி இதெல்லாம் பரவித்யா இல்லையா உபனிஷத்தெல்லாம்? ஆமா, முதல்ல இப்ப படிக்கிற காலத்துல அதான் பராவித்யா. இப்ப நீங்க கேட்டா சொல்லணும், படிக்கிற காலத்துல சிரவணம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பராவித்யா. ஆனா மனனம் பண்ணும்போது தான் தெரியும், சிரவணம் வந்து பாத்தீங்கன்னா அது பகிரங்கமாயிடும், மனனம் வந்து பாத்தீங்கன்னா பராவித்யாவாயிடும். மனனம் பண்ணதுக்கு அப்புறம் நிதித்தியாசனத்துக்கு போகும்போது நிதித்தியாசனம் பராவித்யாவாயிடும், மனனம் வந்து பாத்தீங்கன்னா அபரவித்யாவாயிடும். நிதித்தியாசனத்திலையும் விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப அகண்டாகார விருத்தி உண்டாகுதோ அப்ப அகண்டாகார விருத்தி தான் பராவித்யாவாயிடும். மற்றதெல்லாம் வந்து ஏதாவது சாஸ்திர சப்தங்கள் எல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் அபராவித்யாவாயிடும். அப்புறம் அனுபூதிக்கு அப்ப ரொம்ப குளோசஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபூதிக்கு ரொம்ப ரொம்ப குளோசஸ்ட் எது அப்படின்னா அகண்டாகார. அந்த அகண்டாகார விருத்தியினால்தான் அந்த அக்ஷர தத்துவம் அடையப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். அப்போ ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இதைதான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தாரதமியம் இருக்கு. சூக்ஷ்மம் 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 சூக்ஷ்மம்னு மேல 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 டிராவல் பண்ணு. எதெல்லாம் சூக்ஷ்மம் மேல டிராவல் பண்றோமோ அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்தூல தன்மை அடைஞ்சிரும், ஸ்தூலமா இருக்கிறதெல்லாம் பகிரங்கமா போய் பாஷ்யத்துக்கு வந்திருக்க சொல்லலாம் ஆச்சாரியர். ததப்பி பகிரங்கம் ஏவ நிர்பீஜஸ்யன்றதுக்கு பாஷ்யம் ஆச்சாரியர் வியாசர் பாஷ்யம் பண்றார். ததப்பினா என்ன அர்த்தம்? அதுவும் கூட, எதுவும் கூட அப்படின்னா அந்தரங்க சாதனத்திரயம். அப்படி அந்தரங்க சாதனம்னு நம்ம எதை வந்து தாரண தியான சமாதிய சம்பிரஜாத சமாதிக்கு அந்தரங்கமாக சொன்னோமோ அந்த சாதனங்களும் கூட நிர்பீஜம்னு சொல்லக்கூடிய அசம்பிரஜாத சமாதிக்கு, சம்பிரஜாத சமாதிக்கு எது அந்தரங்கமா இருந்துச்சோ அது நிர்பீஜ சமாதின்னு சொல்ற அசம்பிரஜாத சமாதிக்கு என்ன ஆயிடுது? பகிரங்கமா போயிடுது. அப்ப எது சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தரங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க போடல. நம்ம என்ன பண்ணணும்? நிர்பீஜ சமாதிக்கு அசம்பிரஜாத சமாதிக்கு நெக்ஸ்ட் கீழே ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கினீங்கன்னா எது அப்படின்னா பரவைராகியம். பரவைராகியத்துல ஏறினீங்க அப்படின்னா நிர்பீஜ சமாதி. அப்ப குளோசஸ்ட் சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவைராகியம் தான் குளோசஸ்ட். பரவைராகியத்துக்கு அந்தரங்கம் எதுன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? பரவைராகியத்துக்கு அந்தரங்கம் பரம்பிரசங்கியானம். பரம்பிரசங்கியானத்துல அந்தரங்கம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்நியதா கியாதி. அந்நியதா கியாத்தின்ற அந்த பரம்பிரசங்கியானத்துக்கு அந்தரங்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா சாஸ்மிதா. சாஸ்மிதாக்கு அந்தரங்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா சானந்தம். சானந்தத்துக்கு அந்தரங்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா நிர்விச்சாரம். நிர்விச்சாரத்துக்கு அந்தரங்கம்னு கேட்டீங்கன்னா சவிச்சாரம். சவிச்சாரத்துக்கு அந்தரங்கம்னு கேட்டீங்கன்னா நிர்விதர்க்கம். நிர்விதர்க்கத்துக்கு அந்தரங்கம்னு கேட்டீங்கன்னா சவிதர்க்கம். சவிதர்க்கம்ல இருந்து இந்த எல்லா சமாதிகள் 6 சமாதிகளும் இதுக்கு எல்லாத்துக்கும் அந்தரங்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா தாரண தியான சமாதி. அப்ப தாரண தியான சமாதின்னு சொல்லக்கூடிய 3ம் சம்பிரஜாதம் சொல்லக்கூடிய 6 சமாதிகளுக்கும் அந்தரங்கம். ஆனா நிர்பீஜத்துக்கு போகும்போது இந்த 3ம் பகிரங்கமாக ஆகிவிடும். சிம்பிள். ஆச்சாரியர் சொல்றாரு கஸ்மாத் தது அபாவே பாவாத். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்பீஜ சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா இது கஸ்மாத் எந்த காரணத்தினால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நிர்பீஜம் இந்த அந்தரங்கம் பகிரங்கம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தது அபாவே பாவாதிதி. ஏன் அப்படின்னா நீங்க வந்து கீழே இருக்கிறத விட்டாதான் மேல இருக்கிறத அடையணும். நிர்பீஜத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் நிர்பீஜத்தை அடையணும்னு வச்சுங்க. நிர்பீஜத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதனங்கள் இருக்குல்ல, இது தாரண தியான சமாதி, இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டாதான் தது அபாவே. அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு தாட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாமயமா இருக்கிறது. சவிகல்ப சமாதி எல்லாம் அவித்தியில உண்டாகிறது. சம்பிரஜா சமாதி எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? சித்தத்தோட டிஸ்கனெக்ட் நடந்தாதான் நீங்க நிர்பீஜ சமாதியை அடைய முடியும். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா தாரண தியான சமாதியும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? அபாவமானாதான்
என்ன பண்ண முடியும்? சொரூப பிரதிஷ்டான்னு சொல்லக்கூடிய நிர்பீஜ சமாதி சம்பவம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்னா, சித்தத்தோட தர்மம் தான் சம்பிரஜாத சமாதிகள் எல்லாம் சித்தத்தோட தர்மங்கள். தாரண தியான சமாதியும் கூட நம்மளுடைய மனசுல ஒரு தர்மம் தான், பிராக்டிஸ் பண்றோம். அதுவும் மனசோட ஒரு விஷயம் தான் ஒழிய ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா அது விஷயம் இல்லை. அப்ப நீங்க நிர்பீஜ சமாதின்றதுக்கு அர்த்தம் தான் தான்ல நிக்கிறது அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷன் என்ன பண்றீங்க? பரவைராகியத்து மூலமா டிஸ்கனெக்ட் பண்றீங்க. அப்ப டிஸ்கனெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த சித்தம் எந்த இடத்துல அபாவம் ஆகுதோ தது அபாவே. தது அபாவேன்றதுக்கு அர்த்தம் உங்களுக்கு ஏதோ ஒருத்துல நான் விட்டு போயிருக்கு பாருங்க, அதை நீங்க எழுதணும். தமிழாக்கம் பாஷி தமிழாக்கம் எழுதிருக்கீங்கல்ல, பகிரங்க சாதனங்களே ஆகும்னு இருக்கா, அதுக்கு மேல ஒரு லைன் விட்டு போயிருக்கு. கஸ்மாத் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க எழுதிக்கணும், தமிழ்ல எழுதிக்கணும், எந்த காரணத்தால் எனில் எழுதிக்கணும். எந்த காரணத்தினாலனா, எந்த காரணத்தால் எனில், யாராவது கேட்கலாம் எந்த காரணத்தினால பகிரங்கம் அந்தரங்கம் சொல்றீங்க? நிர்பீஜத்துக்கு எப்படி தாரண தியான சமாதி, தாரண தியான சமாதி எப்படி பாத்தீங்கன்னா நிர்பீஜ சமாதிக்கு பாத்தீங்கன்னா பகிரங்கம் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த மூணும் பாத்தீங்கன்னா தது அபாவே. இந்த மூன்றும் இல்லாமல் போனால் மட்டும்தான், இந்த மூணும் இல்லாமல் போனால் மட்டும்தான், தாரண தியான சமாதின்றது இல்லாமல் போனால் மட்டும்தான் ஆத்மஸ்வரூபமானது உண்டாகும். ஆத்மஸ்வரூபம் என்ன அர்த்தம்? தான் தானா இருக்கிறது நிர்பீஜ சமாதியானது உண்டாகும். நீங்க சித்தத்தோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் தாரண தியான சமாதின்றதெல்லாம் சித்தத்தோட தர்மம், சொரூப பிரதிஷ்டா இல்லைன்னு அர்த்தம். சொரூபத்துல நின்னவனுக்கு சித்தத்தோட எந்த தர்மங்களும் கனெக்ட் ஆகாது. அதனால்தான் ஆரம்பத்திலேயே சொல்றோம், சமாதி என்பது ஆத்மாவோட சொரூபம். அது எப்பவுமே சமமா இருக்கிறது. ஆனா நம்ம பண்ற பிராக்டிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, எதெல்லாம் அஷ்டாங்க யோகங்கள்லாம் பண்றோமோ, தாரண தியான சமாதி இதெல்லாம் பண்றோமோ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சமாதிகள் எதெல்லாம் நடக்குதோ அது ஆத்மாவோ இது சித்தத்தோட தர்மங்கள். சார்வபௌம சித்தஸ்ய தர்மக முதல்லயே பாத்தீங்கன்னா முதல் பாதத்துல சொல்லியிருக்கோம். இந்த சமாதிகள் என்பது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்ற 5 தன்மைகளும் சித்தத்தோட தர்மங்கள் தான் ஒழிய ஆத்மாவோட தர்மங்கள் இல்ல. ஆத்மா சதா சமாதியில தான் இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. ஆத்மாவோட சுபாவமே பாத்தீங்கன்னா சமாதி. எல்லா இடத்துலயும் அது ஈக்குவலா தான் இருக்கு, அது என்னைக்கும் விஷமத்தன்மை அடைஞ்சதில்லை. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, மனசு பாத்தீங்கன்னா நமக்கு விச்சலமா இருக்கு, சமாதியில இல்ல. இந்த மனசு அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த மனசை பாத்தீங்கன்னா மீடியமா இருக்கிற இந்த மனசை சித்தத்தை என்ன பண்றோம்? சமாதி பண்ண வைக்கிறோம். அப்ப சமாதி எங்க நடக்குது அப்படின்னா, சவிகல்ப சமாதிகள் எல்லாம் சித்தத்துல நடக்குது. சவிகல்ப சமாதி எங்க நடக்குது? சித்தத்துல நடக்குது. நிர்விகல்ப சமாதி அப்படின்றது என்ன அர்த்தம்? இந்த சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணா மட்டும்தான் அது நிர்விகல்ப சமாதி, நிர்பீஜ சமாதி அப்படின்னு பேரு, சொரூப பிரதிஷ்டா அப்படின்னு பேரு. அப்ப நிர்விகல்ப சமாதி எங்க நடக்குதுன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிர்விகல்ப சமாதினா என்னன்னு சொல்லுவீங்க? இதான் நல்லா புரிஞ்சுங்க. நிர்விகல்ப சமாதின்றது பாத்தீங்கன்னா, நிர்விகல்பம் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, ஆத்மாவோட சுபாவம் நிர்விகல்பம். ஆத்மாவோட சுபாவம் தான் நாம ரூப குணங்கள் இல்லாத தன்மைக்கு பேரு நிர்விகல்பம்னு பேரு. நிர்கதா விகல்பம். விகல்பம் பாத்தீங்கன்னா வெளியேறி விட்டது, நாம ரூப குணங்கள் எல்லாம் இல்லாம போச்சு அப்படின்னா அந்த சுத்த பிரம்மம் மட்டும் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு, ஆத்மாவுக்கு பேரு தான் நிர்விகல்பம். ஆத்மாவுக்கு பேரு தான் நிர்விகல்பம். அப்ப ஆத்மாவோட இந்த சித்தம் கனெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? சவிகல்பம் ஆயிடும், நாம ரூபம் வந்துடும். அப்ப நிர்விகல்ப சமாதின்றது ஆத்மாவோட சுபாவம். ஆனா பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதிகள் எல்லாம் எதோட சுபாவம்? சித்தத்தோட தர்மம், சித்தத்துல நடக்கிறது, மனசுல நடக்கிறது. அப்ப உங்களுக்கு நிர்பீஜ சமாதி சம்பவிக்கணும் அப்படின்னா தது அபாவே பாவாதிதி.
தது அபாவே என்னன்னு அர்த்தம்? சித்தம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போனால் மட்டும்தான், சித்தம் இல்லாமல் போனால் மட்டும்தான் சொரூபத்துல நிக்கிற அவஸ்தை. ததா திருஷ்டுக்கு சொரூபே அவஸ்தானம் சொல்லக்கூடிய சொரூப பிரதிஷ்டையானது உண்டாகும். அதுதான் நிர்விகல்ப சமாதின்னு பேர். ரொம்ப முக்கியமான சூத்திரம் இது. பார்த்தேன். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வரும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன அப்படின்னா, சகஜ சமாதின்னு ஒரு விஷயத்த சொல்றோம். நிர்விகல்ப சமாதியில எவ்வளவு சாமி நிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் வருது. நிர்விகல்ப சமாதியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம இவர் பரமஹம்சரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பரமஹம்சரை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சமாதியில இருந்து திரும்ப திரும்ப கூட்டிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க லௌகிகத்தை. 2 அவஸ்தைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த இனிமேல் நம்ம பார்க்க போறோம். 2 அவஸ்தைகள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சமாதி அவஸ்தை அப்படின்னு பேர், நிர்விகல்ப சமாதி அவஸ்தை. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நிரோத அவஸ்தா அப்படின்னு பேர். பக்கத்துல எழுதிங்க, இனிமே வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ண போறோம். நிர்விகல்ப சமாதியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அவஸ்தைக்கு என்ன பேரு? நிரோத அவஸ்தை. நிரோத அவஸ்தை. சித்தத்தோட எத்தனாவது பூமி அது அப்படின்னா மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் சொல்லக்கூடிய 5வது பூமி. இந்த 5வது பூமின்றதுலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிர்விகல்ப சமாதி சம்பவிக்குது. இந்த 5வது பூமி பூமியான்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம் நிரோதம் ஆயிடுதுன்னா என்ன அர்த்தம்? சித்தம் இல்லாம போயிடுதுன்னு அர்த்தம். சித்தம் 5வது பூமியில சித்தம் இருக்காது. சித்தம் என்ன ஆயிடுது? டிஸ்கனெக்ட் ஆகிறது தான் நிரோதம் அப்படின்னு பேர், நீங்கி போகிறது. ஆத்மால இருந்து இந்த மனசுன்ற சித்தம் என்ன ஆயிடும்? டும் இல்லாம போச்சு அப்படின்னா, டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நிரோத பூமின்னு பேரு, நிரோத அவஸ்தைன்னு பேர். அதுக்கு பேரு சமாதி, நிர்விகல்ப சமாதி, நிர்பீஜ சமாதி. அப்ப நிர்பீஜ சமாதி சம்பவிக்கிறது நிருத்த பூமியில சம்பவிக்கும். அது ஒரு பூமியான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பூமி இல்லை. அந்த இடத்துல சித்தம் இல்லாமல் போய்விடும். அப்ப எது வரைக்கும் சித்தம் இருக்கும்? ஏகாகிர சித்தம் வரைக்கும் தான் சித்தம் இருக்கும். அந்த ஏகாகிர பூமியில தான் நமக்கு எத்தனை சமாதி சம்பவிக்குது? 6 சமாதிகளும் கூட வந்து என்ன இருக்கு? பரம்பிரசங்கியானம்ன்றதும் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்குது. அப்ப சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அவஸ்தைக்கு பேரு நிரோத அவஸ்தை. சரி, எவ்வளவு நாள் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய ரிஷிமார்களோட புராண கதைகள் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா, இப்ப நம்ம தூக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஏன் டெய்லி காலையில வேக்கப் ஆகுறீங்க? சங்கல்பம். நான் இன்னைக்கு என்ன பண்ண தெரியுங்களா உங்களுக்கு? பெனட்ரைல் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு குடிச்சேன். கொஞ்சம் ஆசை, போதை தான், வேற என்ன. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூடி தான் குடிக்கணும். என்னோட கெப்பாசிட்டி ஒரு மூடி தான் அது குடிக்கணும். 5 ml எவ்வளவு? அது ஒரு மூடி இருக்குமா? 5 ml இருக்குமா? அது 5 ml. நான் என்ன பண்ண தெரியுங்களா? ஆசைப்பட்டு கொஞ்சம் அதிகமா குடிச்சிடலாமேன்னு 1.25 குடிச்சிட்டேன் நான். 2க்கு கொஞ்சம் கம்மியா. என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சாதனை கட்டு எல்லாம் கட்டு. என் பேக்கப் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா 4:10 வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழிப்பு வருது. அப்படியே பதறி போய், ஐயோ 4:10 ஆச்சா அப்படின்னு வரும்போது எனக்கு உடனே தோணுச்சு, எப்படி வேக்கப் ஆச்சு? ஏன் வேக்கப் ஆச்சு? ஏன் தூங்கிட்டே இருக்க வேண்டியது? 6 மணிக்கு வேக்கப் ஆக வேண்டியதுன்னு, 7 மணிக்கு வேக்கப் ஆக வேண்டியதுன்னு, ஏன் வேக்கப் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராத்திரி படுக்கும் போதே காலையில வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கணும் இருக்கா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வேக்கப் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பண்ணுவது. அப்ப நீங்க இந்த தூங்கறதுக்கு முன்னாடி என்ன சங்கல்பம் ஒண்ணு பண்றீங்களோ அந்த சங்கல்பம் தான் டீப் ஸ்லீப்புக்கு போன பிறகு கூட அந்த சங்கல்பம் அந்த மனசுக்குள்ளார இருந்துகிட்டு உங்களை என்ன பண்ணும்? வேக்கப் பண்ண வைக்குது. நீங்க நல்ல எங்கேயாவது வெளியூருக்கு போகணும்னு ஒரு ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணிருப்பீங்க. மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு ட்ரெயினா இருக்கும். 3 மணிக்கு உங்களை யார் எழுப்பி விடுவான்னு கேட்டீங்கன்னா அந்த சங்கல்பம் என்ன பண்ணும்? கரெக்டா 3 மணிக்கு என்னதான் கண்ணா சந்தாலும் டக்குன்னு உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலர்ட், ஒரு கால் வரும், நம்மளை அலர்ட் பண்ணி விட்டு வேக்கப் ஆயிடும். அப்ப எதுன்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு? சங்கல்பம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு போனவனுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவன் வெளியில வருவான்.
சங்கல்பம் சமாதியிலிருந்து கலையறதுக்கு காரணமும் இது. சமாதியிலிருந்து வெளியில வந்த அவஸ்தைக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதியிலிருந்து வெளியில வந்த அவஸ்தைக்கு, தூக்கத்துல இருந்து வெளியில வந்த அவஸ்தைக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? வேக்கப் ஸ்டேட் தானே, விழிப்பு நிலை. விழிப்பு நிலை சொல்லுவீங்கல்ல. அதே வார்த்தைய சமாதியிலிருந்து வெளியில வந்தவனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியுத்தான அவஸ்தான்னு சொல்லுவோம். அவஸ்தைக்கு என்ன பேரு? வியுத்தான அவஸ்தா. வியுத்தான அவஸ்தான்றது சமாதியிலிருந்து வெளியில வந்த நிலை. அதே பாத்தீங்க அப்படின்னா சமாதிய நிலையில இருக்கிறதுக்கு என்ன பேரு? நிரோத அவஸ்தா. நிரோத அவஸ்தை அப்படின்னா சமாதி நிலை. சமாதியிலிருந்து வெளியில வந்தா அப்படின்னா அதுக்கு பேரு வித்தான அவஸ்தா அப்படின்னு பேரு. இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சு. வித்தான அவஸ்தைன்னு சொல்லுவோம். வித்தானம்னா விழிப்புன்னு அர்த்தம். சமாதியிலிருந்து விழிச்சிட்டான், வேக்கப் ஆயிட்டான். சமாதியிலிருந்து வேக்கப் ஆயிட்டான். நம்ம தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆயிட்டேன்னு சொல்றோம். அதே மாதிரி சமாதியில இருந்து வேக்கப் ஆயிட்டான்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்ப தாயுமான சுவாமிலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிரம்மவித்து வரன் வரியான் வரிஷ்டன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜஸ் சொல்லியிருக்கோம். இந்த பிரம்ம வித்துன்றவன் பாத்தீங்கன்னா நாலாவது பாத்தீங்கன்னா நம்ம சப்த பூமிகள் ஒண்ணு சொல்லியிருக்கேன் தெரியுங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல் பூமி, சப்த பூமியில முதல் பூமி என்னது? சுபேச்சா, சத்சங்கம். சத்சங்கத்தினால உங்களுக்கு ஒரு இச்சை வர்றது. ரெண்டாவது, இது பாடம் படிக்கணும் அப்படின்னு ஒரு இச்சை என்னன்னா, ஒரு குருநாதர்கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க போனீங்கன்னா குருவை சரணாகதி பண்ணி ஒரு சிரவணம் பண்றீங்கன்னு வச்சுங்க. இப்ப நம்ம எல்லாம் சிரவணம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா விசாரணா. ரெண்டாவது பூமி விசாரணா. குருவை அடைஞ்சாதான் விசாரணை நடக்கும். சத்சங்கம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நடக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அது இல்ல. பாடம் ரெகுலரா பாடம் கேட்டாதான் பதார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாரம் பண்றது. ரெண்டாவது குருநாதர் மூலமா நடக்கிற விசாரம், ரெண்டாவது பூமி. மூணாவது பூமி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல அனாத்ம விவேகம் பண்ண 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 இந்த மனசுல இருக்கக்கூடிய அனாத்ம விஷயங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? ஆசைகள் எல்லாம் லீன் ஆயிடும். எல்லாம் ட்ரிம் ஆயிடும். நிறைய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம், அனாத்ம விஷயங்களை பத்தின விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும். அப்படி போறதுக்கு என்ன பேரு அப்படின்னா தனுமானசி அப்படின்னு பேரு. மனசுல இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாம் மெலிவடைந்து செல்லுதல். இது மூணாவது அவஸ்தை. அதுக்கப்புறம் நாலாவது பூமி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விசாரம்னு சொல்லக்கூடிய விசாரணான்றது சிரவணம், தனுமானசி அப்படின்றது மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தோட இது பாத்தீங்கன்னா சத்வா பத்தின்னு சொல்லுவாங்க. அதைதான் பாத்தீங்கன்னா அந்த சத்வா பத்தின்னு சொல்லக்கூடிய நாலாவது பூமியில என்ன ஆகுதுன்னா அனுபூதியானது ஒருத்தருக்கு உண்டாகுது. நிதித்தியாசனத்தோட பரிபக்குவம், விசாரணா, அதுக்கப்புறம் தனுமானசி, அதுக்கப்புறம் சத்வா பத்தின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை அனுபூதி செய்தல். இதுக்கு பேர் தான் பிரம்ம வித்து அப்படின்னு பேர். இந்த நாலாவது பூமியில ஒருத்தன் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு பிரம்மத்தை அறிந்தவன் அப்படின்னு பேர். சரி, இந்த பிரம்மத்தை அறிஞ்சவன் எதெல்லாம் அடைஞ்சிருப்பான்? நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்தை, சமாதி அபியாசத்துல. சரி, சமாதி அபியாசத்துல போனவன் என்ன பண்ணுவான்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியில வருவாங்க. வெளியில வருவாங்க அப்படின்னா ஏன் வெளியில வராங்க சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா, அவங்க உள்ளுக்குள்ளார வச்சிருக்க சம்ஸ்காரம். இப்ப எனக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், ஐயோ இவ்வளவு நல்ல நல்ல கிரந்தங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு பக்கம் என்ன இருக்குன்னா, போதும் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். கரெக்டா என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் கிரந்தங்கள் எடுத்துட்டு ஒதுங்கிக்கணும், பிரஸ்தானத்தை எடுத்துட்டு ஒதுங்கிக்கணும், பேசாம இருந்துடணும் அப்படின்னு. ஆனாலும் அப்பப்போ மனசுக்குள்ளார ஐயோ இதை விட்டுட்டு போறோமே, இதை சொல்லணுமே, இது நல்லா இருக்கு, இன்னும் 4 பேருக்கு உபயோகமா இருக்குமே அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுங்க. இப்ப நான் சமாதிக்கு போய் அனுபூதி ஆனாலும் கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள கிடக்கிற அந்த தாட் என்ன பண்ணும், சங்கல்பம், இதை இன்னும் 4 பேருக்கு சொல்லலாமே அப்படின்ற தாட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சமாதியில இருந்து என்ன பண்ணுவோம், வேக்கப் பண்ணி வித்தான அவஸ்தைக்கு என்ன கொண்டு வந்த மாத்திரத்துல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதியில இருந்து வந்ததுனால எனக்கு பூரணமா பிரம்மானுபவம் இருக்கும். அப்ப பூர்ண பிரம்மானுபவத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டீச்சிங்ஸும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா முன்னாடி மாதிரி இருக்காது, ரொம்ப கம்மியா டீச்சிங்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஏன்னா சுவானுபவத்துல இருந்து பேசுவாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான டீச்சிங் இருக்கும். பிரம்ம ஞானியா இருந்துகிட்டு டீச்சிங் பண்றது இது ரொம்ப அபூர்வம். ரமண பகவான் மாதிரியான கொஞ்சம் பேர். அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பேரு அப்படின்னா, இதுக்கு என்ன பேரு, பிரம்ம வித்து அப்படின்னு பேரு. பிரம்ம வித்து.
பிரம்ம வித்துன்றவன் அனுபூதி பண்ணினதுக்கு பிறகு சங்கல்பத்தினால அவன் முந்தின சமாதிக்கு முன்னாடி வச்சிருந்த சங்கல்பத்தினால வரான். இதே பாத்தீங்கன்னா நான் இப்ப சமாதிக்கு போறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்னும் பண்ண வேணாம், இதெல்லாம் கல்பனா, கல்பனையில ஒன்னும் பண்ண வேணாம், வெறும் திருஷ்யம் இது அப்படின்னு சங்கல்பத்தை பாத்தீங்கன்னா சமாதி போறதுக்கு முன்னாடி நிர்மூலம் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். இந்த சொசைட்டின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. சொசைட்டினா தெரியுது, வெறும் காணல் ஜலம், வாஸ்தவத்துல இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒருத்தன் மெதுவா போறான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சங்கல்பம் எதா இருக்குன்னா என்ன பண்ணுவான், உள்ள போவான் சமாதிக்கு, அவனே திரும்ப வித்தான அவஸ்தைக்கு வருவான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனே உள்ள போவான், அவனே வெளியில வருவான். வரன் அப்படின்னு பேர், பிரம்மவித்து வரன். அதுக்கப்புறம் இன்னும் சங்கல்பம் கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு, ஏதோ பிராரப்தம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உள்ள போனவன் வெளியில வர தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சிஷ்யர்கள்லாம் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவனை இழுத்து கொண்டு வருவாங்க. அவருக்கு தேவையான கிள்ளி உடம்புல பாத்தீங்கன்னா பிஞ்ச்லாம் பண்ணி நல்லா அடிச்சு தட்டி எழுப்பி எல்லாம் பண்ணுவாங்க. அப்பதான் அவர் வெளியிலேயே வருவார். அது மாதிரி சரீர பிரஜைக்கு கொண்டு வருவாங்க வித்தான அவஸ்தைக்கு. அதுக்கு பேரு வரன் அப்படின்னு பேரு. வரன் வரியான். தானே போயிட்டு தானே வெளியில வந்தா அப்படின்னா வரன். யாராவது உள்ள போனவனை வெளியில கொண்டு வந்தாங்க அப்படின்னா வரியான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள போனவங்க யாரு முயற்சி பண்ணியும் வெளியில வராமையே போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேரு வரிஷ்டன் அப்படின்னு பேரு. தாயுமான சுவாமி பாத்தீங்கன்னா இந்த புளிய மரத்து பொந்துல போய் உட்கார்ந்தார், திரும்ப வரவே இல்லை. அவ்வளவுதான், போய் உட்கார்ந்தவர் வரவே இல்லை. நம்ம இவர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன பண்ணிருக்கார், ஆத்தங்கரையில உட்கார்ந்துருப்பாரு. ஒரு மண் வெட்டி எடுத்து எவனோ வெட்டி இருக்கான், பார்த்தா கீழே சுவாமி உட்கார்ந்துருக்கார், ரத்தமா வருது. ஐயோ அப்படின்னு அது பாட்டுக்கு எந்திரிச்சு அப்படி ஆடு போகுது, வெட்டினது கூட தெரியல. ஆனா வேக்கப்பாய் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு அந்த ரூபம். அப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா வேக்கப் பண்ண அளவுக்கு இருக்கு அப்படின்னா அவர் பாத்தீங்கன்னா வரிஷ்டனா வரியானா இருந்திருக்காரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வரனா இருந்திருக்காங்க. நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரனாவும் இருந்திருக்கார், வரியானாவும் இருந்திருக்காரு. அதே பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்கள் இப்ப ரமணர்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாரும் எழுப்பிவிடலாம் இல்லை. ரமணர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதியில கீழே இறங்கி வந்தார். ஊருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஊரா போய் உபதேசம் எல்லாம் பண்ணல, அது பாட்டுக்கு இருந்தார். யாரு வந்தாங்களோ அதுவும் தோணுச்சுன்னா மட்டும் உபதேசம் பண்ணியிருக்காரு. அது கூட பிரதானமா ரொம்ப பிரயத்தனம் பண்ணிலாம் முயற்சி பண்ணலாம் சுபாவமா இருந்திருக்காரு. கேட்டா ரொம்ப தோணுச்சுன்னா சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா வரன் அப்படின்னு பேர். பிரம்மவித்து வரன் வரியான் வரிஷ்டன் அப்படின்னு பேர். இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்ப எதுக்கு சாமி இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம கேள்வி வருது, தூக்கத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியல. இப்ப சமாதியில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் மாத்திரம் தெரியும், தனக்கு அந்நியமா வேற ஒண்ணும் தெரியாது. இப்ப தூக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத் சொல்லுது, தூக்கத்துல பாத்தீங்கன்னா தன்னையும் அறியாமை பிறவற்றையும் அறியாமை. வேற ஒண்ணு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஜாகிரதத்துல வேற ஒண்ணு தெரியுது, சொப்பனத்திலையும் எனக்கு அந்நியமா வேற ஒண்ணு தெரியுது. ஆனா பாத்தீங்கன்னா தூக்கத்துல பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு தெரியவே இல்லை, லோக்கமே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூக்கத்துல என்ன இருக்குன்னா தன்னையும் அறியாம நம்ம தூங்கிருக்கோம். காலைல வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் நான் சுகமா தூங்கினா ஒன்றும் அறியவில்லைன்னு சொல்றோம். ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நானும் தெரியல, உலகமும் தெரியல. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்ரஹணம் அப்படின்னு பேரு. தூக்கத்துக்கு என்ன பேரு? அக்ரஹணம். சொப்பனத்துக்கும் ஜாகிரதத்துக்கும் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நியதா கிரகணம் அப்படின்னு பேரு. மாண்டூக்கிய உபனிஷத்தோட டெர்மினாலஜில பாத்தீங்கன்னா காரிக்காவோட டெர்மினாலஜில அந்நியதா கிரகணம் அப்படின்னா நான் என்னை விட்டுட்டு நான் பரமஹம்சானந்தான் என்ன அறியறேன். அந்நியதா கிரகணம் வேற ஒன்னா அறியறேன். என்ன எனக்கு அந்நியமா இந்த ஜெகத் இருக்குன்னு நான் அறியறேன், எனக்கு அந்நியமா இந்த தேகம் இருக்குன்னு நான் அறியறேன். அப்போ எனக்கு அந்நியமா ஒன்றை அறியறதுனால ஜாகிரதமும் சொப்பனமும் அந்நியதா கிரகணம். தூக்கத்துல பாத்தீங்கன்னா நான் என்னையும் அறியவில்லை, பிற ஒன்றையும் அறியவில்லை, அதனால அதுக்கு பேரு அக்ரஹணம், அறிவில்லாத நிலை, பூரண தூக்கம், டீப் ஸ்லீப்ல ஒண்ணும் தெரியல. அதே பாத்தீங்கன்னா சமாதி அவஸ்தையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டீப் ஸ்லீப் பாத்தீங்கன்னா ஃபுல் லைட் ஆஃப். அதே நேரத்துல சமாதின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதிக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோம், சமாதிக்கு என்ன சூத்திரம் சொல்லியிருக்கோம்,
ததேவார்த்த மாத்திர நிர்வாசம் சொரூப சூன்யம் இவ சமாதி. 3வது சூத்திரம் பார்த்திருக்கோமா? லைட்டை வந்து பாத்தீங்கன்னா, பவர் லைட்டை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கார்ல வரும்போது சில பேர் நல்ல பவர் லைட் அடிச்சுட்டு வந்தான்னு வச்சுங்க, நமக்கு என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் உங்க கண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசம் மட்டும் தெரியும். லாரி என்னன்னு எதுன்னு தெரியவே தெரியாது. லாரியா பஸ்ஸா காரா ஒன்றும் தெரியாது. நல்ல பவர் பீம் லைட்டை போட்டு வந்தான் அப்படின்னா கூடவே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுத்தி இருக்கிறதும் தெரியாது. அதுதான் பிரச்சனை. பக்கத்துல ரோடு இருக்கா, இல்ல வண்டி நிக்குதா, அதான் பீம் லைட் அடிக்கிறவங்களுக்கு நம்ம பெரிய திட்டுறதே என்னன்னா, ஐயோ இப்படி லைட் அடிச்சுட்டு வராம பக்கத்துல எதுவும் வர்றதுன்னு தெரியாது. லைட்டு மட்டும் தான் தெரியும். சூரியனை பாருங்க, சூரியனை பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பிரகாசம் தெரியும். கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வேற எதுவும் தெரியாம போகும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்க, சமாதிக்கும் தூக்கத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். இது பூரணமா லைட் ஆஃப், இது பூரணமா லைட் மட்டும்தான். சமாதின்றது பூரண லைட். ஆனா தூக்கத்துல இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் எந்திரிச்சிங்க? சங்கல்பம். அப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு நீங்க சொல்லும் போதும் கூட அந்த தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்திருக்குன்னா ஏதோ சம்திங் அங்க இருந்திருக்கு. இல்லைன்னா நீங்க பேக்கப் ஆகியிருக்க மாட்டீங்க. ஆயிடுச்சா? அதே மாதிரி பூரண பிரகாசம்னு சொல்லக்கூடிய சமாதியிலையும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒண்ணும் இல்லைன்னு நிரோத சம்ஸ்காரம், நிரோத அவஸ்தான்னு சொல்றோம் நிர்விகல்ப சமாதிய. அந்த ஒண்ணுமில்லை நிரோத அவஸ்தையா இருக்கும் போது கூட அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்திங் இருக்கு, சம்திங் இருக்கு. அதனால்தான் சமாதியில போனவங்களும் கூட என்ன ஆகுறாங்க? பேக்கப் ஆகுறாங்க, வித்தான அவஸ்தைக்கு திரும்ப வராங்க. அப்ப அதனால என்ன, ரமணர் எதுக்காக திரும்ப வரணும்? பரமஹம்சர் எதுக்காக திரும்ப வரணும்? சமாதிக்கு நிர்விகல்ப சமாதி அட்டென்ட் பண்ணா அப்படியே போக வேண்டியது தானே, எதுக்கு திரும்ப வரணும்? அப்ப திரும்ப எது வர வச்சிருக்கு? ஏதோ வர வச்சிருக்கா, ஏதோ வர வச்சிருக்கா. அப்போ அந்த சமாதி அவஸ்தையில ஏதோ சம்திங், நிரோத அவஸ்தையிலும் கூட ஏதோ சம்திங் அந்த இடத்துல இருந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிணாமம், நிரோத பரிணாமம் அப்படின்னு பேர். இப்ப அதுக்காக இவ்வளவு டெவலப்மெண்ட் நான் உங்களுக்கு பண்ணிட்டேன். என்ன பேர் அப்படின்னா நிரோத பரிணாமம் அப்படின்னு பேர். நிரோத அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல நிரோத அவஸ்தையில பரிணாமம் சம்பவிக்கும். அந்த பரிணாமம் எத்தனை வெரைட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பரிணாமங்களை சித்தத்துல நம்ம சொல்றோம். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதிங்க, 3 பரிணாமங்கள் எழுதிங்க. தர்ம பரிணாமம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தர்ம பரிணாமம். 2வது லட்சண பரிணாமம். இந்த சாங்கியம் யோகம் ரெண்டுமே பரிணாமவாதம். தர்ம பரிணாமம், லட்சண பரிணாமம், அதுக்கப்புறம் அவஸ்தா பரிணாமம் அப்படின்னு 3 பரிணாமங்கள் இப்ப நம்ம படிக்க போறோம். 13வது சூத்திரத்துல படிக்க போறோம். உங்களுக்கு நான் இப்பவே இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா, தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரியே தான் சமாதியில இருக்கிறவன், நிரோதத்துல நிக்கிறவனும் கூட வேக்கப் ஆவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேள்வி வந்து ரொம்ப அருமையான சூத்திரம் ஆரம்பிக்குது. ஆச்சாரியார் இந்த 9வது சூத்திரத்துக்கு ஒரு அவதாரிக்க எழுதுறார். என்னன்னு பாருங்க. அத நிரோத சித்தக்ஷணேஷு, நிரோதமான சித்தம் இருக்குன்னு வச்சுங்க. சித்தம் நிரோதம் ஆயிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஆத்மா தனியாயிட்டா, ஆத்மாவோட கனெக்டா இருந்த அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் ஆயிடுச்சு. நிர்விகல்ப சமாதி, நிர்பீஜ சமாதி. அந்த நிலையில இருக்கிறவனோட சித்தத்துல அந்த க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா சலம் குணம் விருத்தமிதி. சித்தத்தோட தர்மத்தை நம்ம சொல்லும் போதே என்ன சொல்லியிருக்கோம்? குணத்தோட தர்மம் என்னது அப்படின்னா க்ஷிப்ர பரிணாமி. குணம் என்ன பண்ணும்? ஆடிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. அதுக்கு அடுத்தது அதோட சுபாவம் என்னன்னு சொல்லும் போது சலம் குணம் விருத்தம். குணத்தோட லட்சணம் சொல்லும் போதே என்ன பண்ணணும்? 3 குணங்களோட லட்சணம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சலம் குணம் விருத்தம். சலம் தான் வந்து பாத்தீங்கன்னா குணத்தோட விருத்தம். குணத்தோட வந்து பாத்தீங்கன்னா தன்மை எது? குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. குணத்தோட சுபாவம் என்னப்பா அப்படின்னா சலம். விருத்தம்ன்றதுக்கு அர்த்தம் லைஃப் ஸ்டைல், ஆச்சாரம். இந்த குணம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னா சலிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் குணத்தோட சுபாவம். இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? குணத்திரையும் தானே, 3 குணங்களால் ஆனது தானே. அப்ப சித்தம் என்ன பண்ணும்? ஆடிக்கிட்டே இருக்குமா?
அப்ப இந்த நிரோத அவஸ்தை அடைஞ்ச நிலையில நிர்விகல்ப சமாதியை ஒருத்தன் அடைஞ்சான் அப்படின்னா அவனுடைய சித்தம் டிஸ்கனெக்ட் ஆச்சு. அந்த சித்தத்துல பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான நிலை இருக்கும், அவஸ்தை இருக்கும், அதுதான் இங்க சொல்லுது. கீதிர்ஷக ததா சித்த பரிணாமக, எந்த விதமான சித்த பரிணாமம் அந்த இடத்துல நடக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சித்தம் சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்குமா, இல்ல பாத்தீங்கன்னா சித்தம் பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம இருக்குமா, எந்த மாதிரி இருக்கும்? நிரோத அவஸ்தையை அடைஞ்சவனுடைய சித்தம் எந்த விதமாக இருக்கும்? ஏன்னா நீங்க டெபினிஷன் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, சலம் குண விருத்தமிதி, குணங்கள் பாத்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப நிரோதத்தை அடைஞ்சவனோட சித்தம் சலிச்சுக்கிட்டு இருக்குமா, சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்குமா, இல்ல பாத்தீங்கன்னா சஞ்சலிக்காம இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இப்ப இதை அப்படியே நம்ம எங்க போயிட்டு பார்க்கணும்? தூக்கத்துல. சமாதி நம்ம இல்லையே, இப்ப நம்ம எப்படி பாக்குறது? அப்ப நமக்கு டெய்லி நடக்கிற சமாதி பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப். இப்ப என்ன கேட்கணும் அப்படின்னா, குணம் சலம் விருத்தம்னு பார்த்திருக்கோம். இப்ப பகல் ஃபுல்லா மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு? மனசு சதா அசைஞ்சுக்கிட்டே இருக்கா. ஏன்? 3 குணங்களால் ஆன. 3 குணங்கள் என்ன பண்ணும்? சதா ஆடிக்கிட்டே இருக்கிறது தான் அதோட சுபாவம். அப்ப ஆடிக்கிட்டே இருக்கிற சுபாவம் தூக்கத்துல பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா? இந்த அவித்யால, இந்த தூக்கத்துல போய் இந்த அவித்யா என்ன ஆயிடுது? இந்த மனசு பாத்தீங்கன்னா அவித்யான்ற அந்த தூக்கத்துல போய் லயமாயிடுது. இப்ப அந்த அவித்யாக்குள்ளார போன இந்த சித்தம் பாத்தீங்க அப்படின்னா அங்க பரிணமிக்குமா, பரிணமிக்காத, எந்த விதமான பரிணாமம் தூக்கத்துக்குள்ளார நம்ம நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். சமாதிக்குள்ளார என்ன இருக்கோ அதே தான் பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்புக்குள்ளாரையும் சித்தம் பாத்தீங்கன்னா இல்லாதது மாதிரி ஆயிடுது, டிஸ்கனெக்ட் ஆயிடுது. அங்க பரிணாமம் எந்த விதமாயிருக்கும்? இல்ல இல்ல அதான் என்ன பரிணாமம் தெரியாது. இல்ல தெரியாது. இப்ப இல்ல இல்ல நீங்க அனுமானமே பண்ணாதீங்க, அனுமானம் பண்ணவே பண்ணாதீங்க. பிரத்யட்சமா உங்களுக்கு அனுபவம் இருக்கா? இல்ல நான் என்ன சொல்றேன், தூக்கத்துக்குள்ளார இப்ப நமக்கு என்ன தெரியுது அனுபவம்? ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னும் தெரியல, இவ்வளவுதான். ரொம்ப ஜென்யூனா எடுத்துங்க. நான் இப்ப கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெனட்ரெயிலோட வீரியத்தினால நான் அப்படியே இருந்து பார்த்தேன். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கண்ணை இழுத்துட்டு போச்சு. நான் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். நாதபிரம்மத்தை சொல்லிட்டே இருந்தேன், நான் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்கிறேன். அந்த தூக்கத்துக்குள்ளார என்ன இருக்குன்னு நான் தூக்கத்தை பார்க்கிறேன், லயமாகிறத நான் பார்க்கிறேன். லயமாகிறத நான் பார்த்தாலும் கூட அது என்னவா இருக்குன்னு என்னால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரே என்ன பேரு அப்படின்னா அவ்வியக்தம்னு பேரு. அவ்வியக்தம்னா என்ன அர்த்தம்? வெளிப்படல. நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அதை என்ன பண்ண முடியாது, ட்ரில் பண்ணி அதை பார்க்க முடியாது. அது பிளாக் ஹோல். அதுக்குள்ளார என்ன இருக்குன்னு தெரியவே தெரியாது. அனுமானம் கூட நம்மளால ஃபெயிலியர் தான். இப்ப இதே அவஸ்தை தான் சமாதிக்குள்ளார ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அவனுடைய சித்தம் பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிற சித்தம் மாதிரியே ஒண்ணுமே தெரியாது, அவ்வளவுதான். அந்த சித்தத்துல என்ன விதமான பரிணாமங்கள் இருக்கும் அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டோன்னே சூத்திரம் ஆரம்பிக்குது. அற்புதமான சூத்திரம். வியுத்தான நிரோத சம்ஸ்காரயோ அபிபவ பிராதுர்பவௌ நிரோதக்ஷண சித்தான்வயோ நிரோத பரிணாமஹ வியுத்தான நிரோத சம்ஸ்காரயோர் அபிபவ பிராதுர்பவௌ நிரோதக்ஷண சித்தான்வயோ நிரோத பரிணாமஹ. ரொம்ப அருமையானது. வேதாந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான சூத்திரங்கள் இதெல்லாம். இப்ப போயிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹெவியா போகும், மெதுவா பார்த்துட்டே வாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம் சித்த விருத்தி ரெண்டா பிரிச்சுங்க எப்பவுமே. சித்தம் சித்த விருத்தி. சித்தம்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்துல ஸ்டோர் ஆகிறது வாசனைகள். நல்லா புரிஞ்சுங்க. சித்தத்துல பாத்தீங்கன்னா வாசனைகள் ஸ்டோர் ஆகும். அது சித்தத்தோட தர்மம்.
அந்த வாசனைகள்ல இருந்துதான் என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருத்திகள் உண்டாகும். நல்லா புரிஞ்சுங்க, விருத்திகள் உண்டாகிறது. சித்தத்தில் இருக்கக்கூடிய வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி விருத்திகள் உண்டாகும். விருத்தி நிரோதம் ஆனாலும் கூட, நல்லா தெரிஞ்சுங்க, விருத்திகள் இல்லை என்றாலும் கூட சித்தத்தில் வாசனைகள் இருக்கும். இப்போ ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டீங்க, வெட்டி மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெட்டிட்டீங்க. வெட்டினாலும் கூட மூல வேர் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு உள்ள இருக்குமா இருக்காதா? மூல வேர் இருக்கும். வெளியில இருக்க மரத்தெல்லாம் வெட்டிட்டீங்க, நீங்க சென்டர் போர்ட்லாம் எல்லாத்தையும் வெட்டிட்டீங்க, ஆனாலும் கீழே மூல வேர் அப்படியே இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம தூக்கத்துக்கு போகும்போது எல்லா விருத்திகளும் நிறைய இருந்துச்சு, எல்லாம் டவுன் ஆகி விருத்திகள் இல்லாம போச்சு. ஆனாலும் கூட விருத்திகள் இல்லை என்றாலும் அந்த சித்தத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எந்த மாறுபாடும் இல்லைனாலும் கூட அந்த சித்தத்துல என்ன இருக்கு அப்படின்னா வெறும் வாசனை மட்டும், மூல வேர் மட்டும் மிச்சம் இருக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக சித்த விருத்தி நிரோதகத்தை சொல்லியிருக்கீங்க. யோகம்னா என்ன, சமாதினா என்ன சொல்லியிருக்கோம், யோக சித்த விருத்தி நிரோதம். அப்ப சித்த விருத்திய வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் செஞ்சாலும் கூட அந்த சித்தத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீஜமா வாசனைகள் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, வாசனை அது வந்து பாத்தீங்கன்னா கோட்டிங் மாதிரி, ஒரு பாத்திரத்தோட ஈயம் பூசுறதுன்னு சொல்லுவோம் தெரியுங்களா, ஒரு பாத்திரத்துக்கு கோட் பண்ற மாதிரி உள்ளுக்குள்ளார ஈயம் பூசுற மாதிரி, அது பாத்திரத்தோட சேர்ந்து இருக்கிற மாதிரியே சித்தத்தோடு சேர்ந்தவைகளா இருக்கிறது வாசனைகள். விருத்திகள் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாத்திரத்துல போட்டு நம்ம குக் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் விருத்திகள் மாதிரி. நீங்க பாத்திரத்தை வாஷ் பண்ணி பாத்திரத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டு வாஷ் பண்ணி வச்சாலும் கூட அந்த பாத்திரத்துல இருக்க கோட்டிங் அப்படியே தானே இருக்கும், அந்த பாத்திரத்தோட சேர்ந்து இருக்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் என்பது சித்தத்தோட தர்மம். புரியுதுங்களா? விருத்தி இல்லை என்றாலும் கூட அந்த இடத்துல வாசனை இருக்கும். என்ன வாசனை சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வாசனைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். எதை பண்ணினாலும் அது வாசனையா மாறிடும். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உள்ள போய் செட்டில் ஆகட்டும், இதெல்லாம் போய் ஒழுங்கா ஆகட்டும் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், நான் பேசுறதெல்லாம் உங்களுக்குள்ளார திரும்ப திரும்ப பேசி 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 வாசனை ஆயிடும். எந்த விஷயத்தை வீரியமா பண்ணாலும் அது வாசனையா மாறிடும். இப்ப விவகாரத்துல இருக்கிற வாசனைக்கெல்லாம் என்ன பேர் தெரியுங்களா? ஒரே ஒரு பேர் வச்சுங்க. விவகாரத்துல நம்ம வேக்கப் ஸ்டேட்ல பண்றது எல்லாத்துக்கும் பேரு வித்தான சம்ஸ்காரம் அப்படின்னு பேர். இந்த உலகத்தை பத்தின எல்லா விவகாரங்கள்லயும் நமக்கு உண்டாகிற எல்லா பதிவுகள் வாசனைகளுக்கு எல்லாம் பேரு வித்தான சம்ஸ்காரம். சரி, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், வித்தான சம்ஸ்காரம் இருக்கும்போது சித்த விருத்தி நிரோதத்தெல்லாம் மெதுவா 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 பண்ணி சமாதிக்கு போறேன். சமாதிக்கு போனோன்னு அதுக்கு என்ன பேரு, நிரோதம்னு பேரு இல்ல. அப்ப நிரோதமானதும் ஒரு அனுபவமா சித்தத்துக்கு. நான் வெளியில வந்தோன்னு அந்த நிரோதமும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாசனையா பதிஞ்சிடும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா நிரோத சம்ஸ்காரம்னு பேரு. எப்படி ஒருத்தன் காஃபி குடிச்சு அந்த காஃபி வாசனை வர 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 தூண்டி தூண்டி அவன் திரும்ப திரும்ப காஃபி குடிக்கணும்னு போறானோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமாதிய கொஞ்சம் உள்ளுக்குள்ளார போனாலும் ரமணாசிரமத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் திரும்ப திரும்ப போயிட்டே இருக்காங்க. காலையில இருந்து டெய்லி போயிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ளார அந்த உட்கார்ந்து ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட், நானோ செகண்டாவது என்ன இருக்கும், விருத்தி நிரோதம் நடக்கும். அந்த விருத்தி நிரோதம் நடக்கும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்குமா? அந்த ஆனந்தம் கிடைக்கும் போது இவங்களுக்கு திரும்ப எனக்கு வேணும், திரும்ப எனக்கு வேணும், திரும்ப எனக்கு வேணும். அந்த நிரோத சம்ஸ்காரத்தோட வாசனை, நிரோத சம்ஸ்காரம்ன்றது வாசனை, அது தூண்டி தூண்டி ஒருத்தனை என்ன பண்ணணும், திரும்ப தியானம் பண்ணணும், திரும்ப மனசை நிப்பாட்டணும், திரும்ப தியானம் பண்ணணும், திரும்ப மனசை நிப்பாட்டணும், எனக்கு திரும்ப அந்த சுகம் வேணும், திரும்ப அந்த சுகம் வேணும், திரும்ப அந்த சுகம் வேணும் அப்படின்னு. அப்ப அந்த நிரோத சம்ஸ்காரத்துல இருந்து உண்டாகக்கூடியது என்னன்னா திரும்ப திரும்ப அவங்களை நிரோதத்து பக்கம் தூண்டிக்கிட்டே இருக்கும்.
வித்தான சம்ஸ்காரத்துல இருக்கிற லோக்க மக்கள் என்ன பண்றாங்க? வித்தான அவஸ்தையில இருந்துகிட்டு இங்க போகணும், அங்க போகணும், இதை போகம் பண்ணணும், அதை போகம் பண்ணணும் அப்படின்னு எப்படி போயிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, வித்தான சம்ஸ்காரம், நிரோத சம்ஸ்காரம், இந்த ரெண்டும் இங்க ஆச்சரியர் வந்துருக்கு. மந்திரத்துக்கு அர்த்தம் வந்திருக்கு சூத்திரத்துக்கு. வித்தான நிரோத சம்ஸ்காரயோகோ. வித்தான சம்ஸ்காரம், இந்த சமாதியிலிருந்து வெளியில வந்தோன எல்லாம் வித்தான சம்ஸ்காரம். இந்த வித்தானத்தை விட்டுட்டு சமாதிக்கு போனீங்க அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வெளில வரும்போது நிரோத சம்ஸ்காரத்தோட வருவீங்க. இப்ப என்ன இருக்குன்னா, இந்த ரெண்டு சம்ஸ்காரங்களோட அபிபவ பிராதுர்பாவம். அபிபவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் மறைஞ்சி போறது, பிராதுர்பாவம்னா உண்டாகிறது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் நிரோத சம்ஸ்காரம் நிரோதத்து பக்கம் போகும்போது என்ன ஆகுது? வித்தான சம்ஸ்காரம் என்ன ஆகுது? மறைஞ்சு போய் நான் என்ன பண்றேன்? நிரோத சம்ஸ்காரம் உதயமாகுது. நிரோத சம்ஸ்காரம் போயிட்டே இருக்கு. சமாதியில நான் இருக்கேன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நடுவுல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வித்தான சம்ஸ்காரம் வேக்கப் ஆயிடுது. வித்தான சம்ஸ்காரம் உற்பத்தி ஆகும் போது நிரோத சம்ஸ்காரம் டிஸ்ட்ராய் ஆயிடுது. அப்போ ஒருத்தன் சமாதியில இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எப்போ அந்த வித்தான சம்ஸ்காரம் வெளிப்படுதோ அப்ப அவன் சமாதியில இருந்து என்ன பண்றான்? வெளியில வரான். வெளியில வந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப அவனுக்கு ஞாபகம் வரும், ஐயோ இந்த நிரோத சம்ஸ்காரமே நல்லா இருக்கே, எதுக்கு இந்த சம்சாரத்துல இருந்துட்டு ஐயோ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான்? திரும்ப அந்த நிரோத சம்ஸ்காரத்தோட வாசனை தூண்டப்பட்டு திரும்ப கண்ண மூடி உட்காந்து. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நிரோத சம்ஸ்காரம் போயிட்டே இருக்கும்போது வித்தான சம்ஸ்காரம் உண்டாயி நிரோதத்தை வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிருது. திரும்ப வித்தானத்துல இருக்கும்போது, விவகாரத்துல இருக்கும்போது அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நிரோத சம்ஸ்காரம் உதயமாயி இந்த வித்தான சம்ஸ்காரத்தை என்ன பண்ணுது? மறைச்சிருது. அப்போ ஒன்னு இருக்கும்போது ஒன்னு இருக்காது, இன்னொன்னு இருக்கும்போது இன்னொன்னு, ஒன்னு மறைச்சி ஒன்னு வருது, இன்னொன்னு மறைச்சி இன்னொன்னு வருது, இன்னொன்னு மறைச்சி இன்னொன்னு வருது. இது நடந்துகிட்டே இருக்கும் சமாதி அபியாசத்துல இருக்கிறவனுக்கு. இது மாதிரி வர்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா நிஷ்டை கூடுதல் அப்படின்னு பேரு. நம்ம சொல்றோம்ல, முனிவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்காக உட்கார்ந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் நிஷ்டை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நிஷ்டை பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா, உள்ள வருவாங்க வெளில போவாங்க, உள்ள வருவாங்க வெளில போடுவாங்க. இதுக்கு ஒரு பேர் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ரிஷி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். ரிஷதி கச்சதி சுரூபே. சொரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போவாங்க வெளில வருவாங்க, உள்ள போவாங்க வெளில வருவாங்க, ஃபுல்லா இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. அப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் ரிஷின்னு பேர் கொடுத்துருக்கோமா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை கை கூடுதல், இன்னும் பூரணமா ஆகல. அப்ப என்ன ஆவாங்கன்னா உள்ள போவாங்க வெளில வருவாங்க, உள்ள போவாங்க. இப்ப நம்ம எப்படி தூக்கத்துக்குள்ளார போறோம், வெளில வரும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு காலையில என்னன்னா 2வது கிளாஸ் எழுதி விட்டு தூங்கலான்னு போல தோணுச்சு. ஏன் தோணுச்சு அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்டோட தூக்கத்தோட மிச்சம் அப்படியே என்கிட்ட இருக்கு சுகம். பெனட்ரையோட சுகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அருமையா இருக்கு. இப்பதான் பண்ண போறேன். கிளாஸ் முடிஞ்சோன்னு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு படுத்துங்க போறேன். ஏன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நைட்டோட தூக்கத்தோட வாசனை இருக்குல்ல, அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திரும்பவும் தூங்கணும்னு தோணும். அப்ப நம்ம எப்படி டெய்லி தூங்குறதுக்கு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தூங்குனா நல்லா இருக்கும், போங்கச்சி நான் தூங்க போறேன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோமோ, இதே மாதிரி கீழே இறங்கினவன், சமாதியில இருந்து கீழே இறங்கினவன் திரும்ப சமாதிக்கு போகணும், சமாதிக்கு போகணும், சமாதிக்கு போவான். சமாதிக்கு போனவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு மிச்சம் இருக்கிற சம்ஸ்காரம் திரும்ப அவன் என்ன பண்ணும், சமாதியில இருந்து களைச்சி விட்டு வேக்கப் பண்ணி திரும்ப கீழே வருவான். இது தொடர்ந்து சைக்கிளா என்ன ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னா, ஒரு பிரவாகமா மாறி 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 ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி நடந்துகிட்டே இருக்கும். எப்படி நம்ம தூங்குறோம் வேக்கப் ஆகிறோம், தூங்குறோம் வேக்கப் ஆகிறோமோ அதே மாதிரி சமாதிக்கு போவான் வேக்கப் ஆவான், சமாதிக்கு போவான் வித்தான அவஸ்தைக்கு வருவான். இது ரெண்டும் பிராதுர்பவ் அப்படின்னு சொல்லியிருக்க. அபிபவ பிராதுர்பவ் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மறையும் ஒண்ணு உண்டாகும், ஒண்ணு மறையும் ஒண்ணு உண்டாகும், இப்படியே ரெண்டு நடந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிரோத க்ஷண சித்த அன்பையே. நிரோத க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா, நிரோத சித்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிரோத சித்தத்துல இந்த ரெண்டுமே கனெக்டா இருக்கும். நிரோத சம்ஸ்காரமும் இருக்கும் அந்த நிரோதமான சித்தத்துல. இவன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான். அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா
இந்த நிரோத சம்ஸ்காரமும் இருக்கும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா வித்தான சம்ஸ்காரமும். அன்வயே அப்படின்னா அர்த்தம், அப்படின்னா சம்பந்தப்பட்டிருக்கும். அப்ப இந்த சம்பந்தப்பட்டு இருக்கும் போது இதுக்கு பேர் தான் என்ன பேரு அப்படின்னா நிரோத பரிணாமகா அப்படின்னு பேர். இதுக்கு பேர் தான் நிரோத பரிணாமன்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிஷ்டை கை கூடுற நிலையில அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலையில ஒருத்தனுக்கு என்ன ஆகும், சமாதிக்கு போவான் வெளியில வருவான், சமாதிக்கு போவான் வெளியில வருவான். அப்ப அவனோட கொஞ்ச நேரம் டிஸ்கனெக்ட் ஆகும் அந்த சித்தம். டிஸ்கனெக்ட் ஆனாலும் அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான சம்ஸ்காரங்களும் இருக்கும். இது எது வரைக்கும் சுவாமி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 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 அபியாசம் அதிகமாய் 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நிரோத சம்ஸ்காரம் 100% ஆனோன்னு அந்த இடத்துல வித்தானம் சொல்லக்கூடிய அந்த வித்தான சம்ஸ்காரம் வந்து பாத்தீங்கன்னா நிரோத சம்ஸ்காரத்தினால முழுசா இல்லாம போச்சு அப்படின்னா 24/7 வந்து பாத்தீங்க அப்படின்னா நிரோதம் சம்பவிக்கிறதுக்கு பேர் தான் சொரூப பிரதிஷ்டா அப்படின்னு பேர். அப்ப சொரூபத்துல நிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 100% நிக்கிற வரைக்கும் இந்த 2 சம்ஸ்காரங்களும் மாத்தி 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 இந்த சித்தத்துல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிரோத பரிணாமக அப்படின்னு பேர். இதுக்கு பேரு நிரோத பரிணாமம் அப்படின்னு பேர். அதுதான் இப்ப நீங்க அதாவது நம்ம அநேக ஜென்ம சம்சித்தக அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. இப்போ ஒவ்வொரு ஜென்மத்திலேயா மெதுவா மெதுவா நமக்கு அந்த எபிலிட்டி வந்து அதிகமாயிட்டே போகும். இப்ப நான் இப்ப சொல்றேன், இதை ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இந்த வித்தான சம்ஸ்காரம் நிரோத சம்ஸ்காரம்ல ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இப்ப நான் சொல்றேன், ஓம் சொல்லுங்க பார்க்கலாம். ஓம். எவ்வளவு கேப் வந்து ஒரு ஓம்க்கு இன்னொரு ஓம்க்கு எவ்வளவு கேப் இருக்குன்னு பாருங்க. தாட் இருக்கக்கூடாது. ஓம் சொன்னீங்கன்னா ஒரு ஓம் சொல்லிட்டு அடுத்த ஓம் சொல்றதுக்கு நடுவுல இருக்கிற கேப் இருக்குல்ல, அது எத்தனை க்ஷணம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதான் நிரோதம்னு பேர். அந்த இடத்துல விருத்தி இல்லை. ஓம். அடுத்த ஓம் சொல்லும் போது ஒரு தாட் வரும்போது அடுத்த ஓம் சொல்லுங்க. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், அந்த கேப்ல ஒரு எண்ணங்களே இல்லாம போக வேண்டியதுன்னு. ஒரு ஓம் சொல்லிட்டு கேப் இருக்கு, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட்டும் இல்லாம இருக்கு. எவ்வளவு நேரம் இருக்க முடியுது? க்ஷணம் நிக்க முடியுது நம்மளால. ஒரு 5 செகண்ட்ஸ் 3 செகண்ட் 4 செகண்ட் தான் நிக்க முடியுது. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அது அப்படியே இருக்க வேண்டியதுதானே? ஏன் அடுத்த தாட்டு உள்ள வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தாட்டு வர்றதுக்கு காரணம் உள்ளுக்குள்ளார சம்ஸ்காரம். அந்த நிரோதமான சித்தத்திலும் கூட, அந்த 3 செகண்ட் 4 செகண்ட் நிரோதமான சித்தத்திலும் கூட என்ன இருக்கு? வாசனா, அந்த வித்தான சம்ஸ்காரம், உலகத்தை பத்தின எண்ணம் அங்க வந்து வாசனையா இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை அடுத்த தாட்டு உலகத்தை பத்தி நினைக்கிறதுக்கு அடுத்த தாட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவுல இருக்கிற எண்ணமற்ற நிலைன்றது சித்தத்தோட சுபாவம். அது நிரோத சித்தம்னு பேரு. அந்த நிரோத சித்தத்துல நிரோத சம்ஸ்காரமும் இருக்கும், உலகத்தை பத்தின சம்ஸ்காரமும் இருக்கும். அது ஆமா, வித்தான சம்ஸ்காரமும் இருக்கு. வித்தான சம்ஸ்காரத்துல இருந்து என்ன ஆகும்? வித்தான சம்ஸ்காரம் ரைஸ் ஆகும், நிரோதம் என்ன ஆயிரும்? பிரேக் ஆயிரும். அப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஓம்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நிரோதத்துக்கு போகும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வித்தானமாகும், நிரோதமாகும் வித்தானமாகும், நிரோதமாகும் வித்தானமாகும். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஓம்காரத்தை அபியாசம் பண்ண 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 இந்த 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் 6 செகண்ட் இந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு எண்ணம் தோன்ற நிலை வந்து அபியாசம் அதிகமாயிட்டே போகும். அப்படி அதிகமாக 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 அதுக்கு பேர் தான் நிஷ்டை கூறுதல். மெதுவா இருந்து பண்ணணும். இது 24/7 நிரோதம் ஆச்சு அப்படின்னா அப்ப சித்தம் வந்து பாத்தீங்கன்னா 100% இதாயிடும், டிஸ்கனெக்ட் ஆயிடும். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வெறும் சொரூப பிரதிஷ்டா மட்டும் உண்டாயிடும். ஆமா, இப்ப நம்ம சொல்றோம்ல, உங்களுக்கு வந்து மனம் அசைஞ்சா, ஆமா சுவாசம் வந்து, அதனாலதான் நம்ம தீர்க்க சூக்ஷ்மம்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. சமாதிக்கு போறதுக்கு முன்னாடி தீர்க்க சூக்ஷ்மம் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த பிராணன் வந்து ரொம்ப மைன்யூட் சூக்ஷ்ம பிராணன் நான் சொல்லியிருக்கேன்ல. சூக்ஷ்ம பிராணன் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஜீவன ஹேத்துவா இருக்கிறது. மனசு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல பிராணன் என்ன ஆயிடும் போறதே நமக்கு தெரியவே தெரியாது. அதை டிபெண்ட் பண்ணியே நம்ம இருக்க மாட்டோம். விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மனசு அசைஞ்சா பிராணன் அசையும், பிராணன் அசைஞ்சா மனசு அசையும்.
எங்கெல்லாம் விற்பி வந்து பாத்தீங்கன்னா பிராணன் அசையுதோ அதிகமா அந்த இடத்துல விற்பிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். வந்துரும் உங்களுக்கு வந்துரும். நீங்க சுவாசம் வரும்போதுதான் ஆக்சுவலா விற்த்திய ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்க விற்பி வரும்போது சுவாசம் இல்ல, சுவாசம் தான் உங்களை விற்த்திய ரைஸ் பண்றது. இப்ப இது மெதுவா 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 அந்த கேப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் உங்களுக்கு. அபியாசத்தோட பலம். வெறுமனே எண்ணம் இல்லாம இருக்கிறது 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகி ஆச்சரியம் சொல்ல போற பாஷத்துல. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யோக சுதாகரத்திலையும் இதை பத்தி கொஞ்சம் தெளிவு சொல்றேன். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணம் இல்லாத சித்தத்திலும் கூட வாசனைகள் இரண்டோடு கூடி இருக்கும். இப்ப தூக்கத்துல வந்து எண்ணம் இல்லை, தூக்கத்துல தாட் இல்லை. ஆனா தாட் இல்லைன்னா கூட அந்த அந்த தூக்கத்துல இருக்கிற சித்தத்துல என்ன இருக்கு, தூங்குறதோட அந்த சுக அனுபவமும் அங்க இருக்கு. அதனாலதான் நான் காலையில இப்ப தூங்கணும்னு எனக்கு ஆசை வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து தூக்கத்துல அனுபவிச்ச சம்ஸ்காரமும் அந்த சித்தத்துல பதிவாயிடுது. விவகாரத்துல இருக்கிறதும் பதிவாயிடுது. ஐயோ காலையில பதறி எந்திரிக்கிறேன், ஐயோ எனக்கு கிளாஸ் இருக்கு, ஐயோ நம்ம அதிகமா மருந்து குடிச்சிட்டோமே அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா பதறி எந்திரிக்கிறேன் அப்படின்னா வித்தான சம்ஸ்காரம் என்னை எழுப்பி விட்டுருச்சு. இப்ப திரும்ப தூங்கணும்னு நான் இப்ப நினைக்கிறேன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நிரோத சம்ஸ்காரம், தூக்கத்துல இருக்கிற நிரோத சம்ஸ்காரம் என்ன தூங்கறதுக்கு திரும்ப கூப்பிடுது. அப்போ சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 சம்ஸ்காரங்களும் இந்த சித்தத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கும். இதுதான் நிரோத சித்தத்தோட பரிணாமம் அப்படின்னு பேர். இதோட இன்னைக்கு நிக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். சமாதின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதி எல்லாத்துக்கும் யோக சித்த விருத்தி நிரோதகம். அதே நேரத்துல நிர்விகல்ப சமாதி சொரூபம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த அவித்யான்னு சொல்ற அந்த சித்தத்தோட டிஸ்கனெக்ட். 100% டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சொரூப பிரதிஷ்டை. அப்ப சித்தவிருத்தி நிரோதம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இல்லை. மோட்சத்துக்கு எது காரணம்னு கேட்டா பரவைராகியம். நல்லா தெரிஞ்சுங்க, அந்தரங்க சாதனம் பரவைராகியம். இந்த சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷனையே டிஸ்கனெக்ட் பண்றது, இதுதான் மோட்ச சாதனம். பரம வைராகியம். தியாகாத் சாந்தி அனந்தரம். நல்லா தெரிஞ்சுக்கணும், தியாகத்தினால மட்டும்தான் மோட்சம்ன்ற சாந்தி அடையப்படும். கீதால வந்து பாத்தீங்கன்னா 12th சாப்டர்ல சொல்றது தியாகே நைக்கே அமிர்தத்துவமானசு. ஸ்ருதி சொல்லுது என்னன்னு கேட்டா தியாகம் ஒன்றினாலேயே அமிர்தத்தன்மை அடையப்படும். ஆமா, இதே வந்து பாத்தீங்கன்னா கீதா சொல்லும் போதே வருது ரசோவர்ஜம் ரசோபியசிய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. வாசனைகள் எல்லாம் நிர்மூலமாகிறது எப்ப, எந்த ராமன் வர நேரமும் காமன் வெளியில போற க்ஷணமும் ஒரே க்ஷணம் அனுபூதி. அந்த டிஸ்கனெக்ட் ஆகும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம அனுபவம் உண்டாகும் போது இதோட டிஸ்கனெக்ஷன். எது ஆச்சு, எது முன்னாடி எது பின்னாடி எல்லாம் சொல்லும்போது ஒரே புள்ளி, ஒரு புள்ளியில தான் நடக்கிறது. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பரத்தை பார்த்த மாத்திரத்துல என்ன நான் நிர்குண நிராகாரமா நான் என்ன பார்த்த மாத்திரத்துல இந்த டிஸ்கனெக்ட் ஆயிடுது. இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யா போயிடும். நீங்க பாப்போம், இன்னும் விசாரம் பண்ணும். ஹரி ஓம். ஹரி ஓம்.